ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பூனைக்காளி காயை டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா உடஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிட்டு இதில் வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விடணும். இப்போ இதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகுற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடணும். வணக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூனைக்காளியை உள்ளே சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டதுக்கு அப்புறமா 1/2 டம்ளர் பக்கமாக தண்ணி சேர்த்து இந்த பூனைக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணணும். 8லிருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து 1/4 மூடி தேங்காயும் உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணா டேஸ்டான பூனைக்காளி ரெடி.